6ஆம் அதிகாரம் 22வது வசனம். பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. நாம் தேசத்தில் பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகபோத் என்று பெயரிட்டார். ஆமென். ஈசாக்குனுடைய வாழ்க்கையில ஆபிரகாம் எதை தொடங்கி எதை செய்தாரோ, ஆமென், அதையே தொடர்ந்து தாம் பிள்ளையாய் ஈசாக்கும் செய்கிறதை நாம் பார்க்க முடியும். அல்லேலூயா. ஆபிரகாம் எதை செய்தாரோ அதையே ஈசாக்கும் செய்தார். ஆமென். ஆபிரகாம் என்ன செய்தாரு? அவர் என்ன தொழில் அவர் செய்தாருன்னா, இங்கு வாசிக்கிறோம், துறவு வெட்டினார். பெலிஸ்த தேசத்தில் அவர் போகும்போது அந்த இடத்துல அவரும் என்ன செய்திருக்கிறார்? துறவு வெட்டினார். இப்போ இவருடைய காலத்துல, ஈசாக்குடைய காலத்துல அந்த ஊருக்குள்ள போகும்போது இவரும் என்ன செய்தார்? என் தகப்பன் வெட்டினதை பெலிஸ்தர் மூடி போட்டாங்கல்ல, அதை நான் திரும்ப என்ன பண்ணுகிறேன்? துறவை தோண்டுகிறேன்னு சொல்லி திரும்பமாக அவர் தோண்டுகிறார். அல்லேலூயா. அப்படி தோண்டும் போது முதல் இடமாக ஏசேக்கு என்று சொல்லி ஒரு இடத்திற்கு வருகிறார். ஆமென். அந்த இடத்திற்கு வாக்குவாதம். அல்லேலூயா. அந்த வாக்குவாதம், அந்த இடத்திற்கு பெயர் என்னது? வாக்குவாதம். இன்றைக்கு ஏசேக்கு என்று சொல்லி பெயர் வைத்தவர்களாக இந்த துறவு வெட்டின அந்த கூட்டம் அவரோடு வாக்குவாதம் பண்ணி, அவருடைய வேலைக்காரரோடு வாக்குவாதம் பண்ணி என்ன பண்ணாங்க? இது எங்களுக்குரிய இடம் என்று சொல்லி அந்த இடத்துல வாக்குவாதம் பண்ணினார்கள். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஏசேக்கு என்றால் வாக்குவாதம், சித்தனா என்றால் எதிர்ப்பு. சித்தனா என்றால் எதிர்ப்பு. சோ இன்றைக்கு உங்களோடு நான் முக்கியமாய் சொல்ல வேண்டிய ஒரு காரியம், தேசத்தில் பழுகி பெருகும்படிக்கு நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகபோத் என்று என்ன பண்ணாங்களாம்? பெயரிட்டார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாட்கள் உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களுக்கான ஒரு பரந்த இடத்தை, ஒரு விசாலமான இடத்தை, ஒரு பெருக்கத்திற்குரிய இடத்தை ஆண்டவர் இந்த மாதம் உங்க வாழ்க்கையிலும் செய்யும்படியாக விரும்புகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நெருக்கத்தில் இருந்த நம்மை விசாலத்துல கொண்டு வந்து நிறுத்துகிறவர் நம்முடைய ஆண்டவர். தாவீதுனுடைய வாழ்க்கையில நெருக்கம் வரும்போதெல்லாம் ஆண்டவரே அவன் கூப்பிடும் போது தேவன் அவனுக்கு மறு உத்தரவு கொடுத்தார். அல்லேலூயா. அது மாத்திரம் இல்ல, ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் ஆசீர்வதித்தார். உனக்குள்ள உன் சந்ததிகள் எல்லாம் என்ன பண்ணப்படும்? ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். உனக்குள்ள என் சந்ததிகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். இன்னைக்கு ஆபிரகாம் நிமித்தம் ஈசாக்கையும், ஈசாக்கு நிமித்தம் யாக்கோபையும் கர்த்தர் என்ன பண்றார்? அவர்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படியே அவர்களை ஆசீர்வதிக்கிறதை நாம் பார்க்க முடியும். அல்லேலூயா. சோ நான் முதல் காரியம் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய காரியம், தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தில் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தில் பக்கத்துல சொல்லுங்க, தேவன் உண்மை உள்ளவர். அவருடைய வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவர். அவருடைய வார்த்தையில உண்மை உள்ளவர். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு என்ன வாக்கு பண்ணினா அதை தான் தம் பிள்ளையாகிய ஈசாக்குக்கும் ஆண்டவர் வாக்கு பண்ணினார். அல்லேலூயா. அதனாலதான் சொல்றாரு, ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். அப்படியே கடைசியில வரும்போது முற்பிதாக்களின் தேவன் என்றும் வேதம் அழகாய் அழைக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய தேவன் வாக்குத்தத்தங்களின் தேவன். எத்தனை வாக்குத்தத்தங்களை ஆண்டவரிடத்திலே நாம் பெற்றிருக்கிறோம், எத்தனை வார்த்தைகளை தேவனிடத்திலே நாம் பெற்றிருக்கிறோம். இதுவரைக்கும் இந்த 7 மாதங்கள் முடிந்து, இந்த 7 மாதங்கள் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நாம் கொஞ்சம் நினைவு கூறுவோமானா அவர் நிச்சயமாய் நம்ம வாழ்க்கையில செய்கிற அற்புதத்தை நாம் பார்க்க முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னைக்கு முதல் காரியம் நான் சொல்லுகிறது, கர்த்தர் என்ன வாக்கு பண்ணினாரோ அதை நிச்சயமாய் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். வாக்குவாதங்கள் உண்டாகட்டும். உங்களுக்குரிய நன்மைகள், உங்களுக்குரிய ஆசீர்வாதங்களை தடை பண்ணட்டும் அல்லது
அல்லது எதிராக வாக்குவாதங்கள் உண்டாகட்டும். அது எதுவாய் இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கான ஒரு ரெகோபோத், உங்களுக்கான ஒரு ஆண்டவர் ஒரு பெருக்கத்தை, ஒரு வளர்ச்சிக்குரிய இடத்துல கர்த்தர் நிச்சயமாய் கொண்டு வந்து உங்களை நிறுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஈசாக்கோட எத்தனை தடவை அவர்கள் வாக்குவாதம் பண்ணினாலும் தடை பண்ணினாலும் அவர் தெளிவா இருந்தாரு. நமக்கு என்ன வேண்டாம்? வாக்குவாதம் வேண்டாம். நமக்கு வாக்குவாதம், பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வாக்குவாதம் வேண்டாம். எந்த வீடெல்லாம் வாக்குவாதம் இல்லையோ, எந்த மனிதரிடத்துல வாக்குவாதம் இல்லையோ, அல்லேலூயா, அவங்க தான் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. ஆதியாகமம் எழுதின புத்தகம் 13ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து வாசியுங்கள். இருந்தன. அவர்கள் ஒருமித்து கூடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாது இருந்தபடியால் இருவரும் ஒருமித்து வாசம் பண்ணுவதற்கு ஏதுவில்லாமல் போயிற்று. நல்ல கவனிங்க. ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் நல்ல கவனிங்க. ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்தனுடைய மந்தை மேய்ப்பருக்கும் என்ன உண்டாயிடுச்சு? வாக்குவாதம் உண்டாயிருச்சு. நல்ல கவனிங்க. அந்த நாள்ல யாரெல்லாம் குடியிருந்தாங்க என்கிற ஒரு தெளிவான காரியத்தையும் இங்க குறிப்பிட்டு எழுதுகிறார். நல்ல கவனிங்க. இவங்க 2 பேர் தான் அவங்க இருக்கிற இடம் தாங்கக்கூடாத அளவு இருந்தது. ஒருமித்து சேர்ந்து வாழ முடியலையா? ஆமென். அவ்வளவு ஆடு மாடுகள் வேலைக்காரர்கள் பெருகினார்கள். அல்லேலூயா. ஆபிரகாம் நிமித்தம் லோத்தையும் என்ன பண்ணார்? ஆண்டவர் ஆசீர்வதித்தார். இப்போ இந்த 2 பேருக்கும் என்ன வந்திருக்கு? வாக்குவாதம் வந்துருச்சு. ஏன்னா ஆபிரகாம் என்ன செய்தார் என்பதை நாம் கவனிக்கணும். ஈசாக்கு அடுத்து என்ன பண்ணினார்ன்றதை நம்ம கவனிக்கலாம். வாசிங்க, அது கீழே 8ஆம் வசனம். ஆபிரகாம் லோத்தை நோக்கி, நல்ல ஃபர்ஸ்ட் கவனிங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு உனக்கு. ஆமென். நம்ம இருவருக்கும் நடுவுல என்ன வேண்டாம்? அடுத்து என்ன சொல்றாரு? இருங்க. அடுத்து உன் மெய்ப்பருக்கும் என் மெய்ப்பருக்கும் என்ன வேண்டாம்? வாக்குவாதம் வேண்டாம். அடுத்து 2 ஸ்டேட்மெண்ட். முதல்ல சொல்றாரு, உனக்கும் எனக்கும் என்ன வேண்டாம்? வாக்குவாதம் வேண்டாம். அதுல அவர் உறுதியா இருக்கிறார். நம்ம வீடுகள்ல இந்த வாக்குவாதத்துக்கு இடம் கொடுக்கலன்னா நிச்சயமா அந்த வீடு தான் குட்டி பரலோகமா இருக்கும். அல்லேலூயா, ஆமென். கணவன் பேசினா மனைவி விட்டு கொடுக்கறது இல்ல, மனைவி பேசினா கணவன் என்ன பண்றது இல்ல? விட்டு கொடுக்கறது இல்ல. வீட்டுல பெற்றோர்கள் பேசும்போது பிள்ளைங்களும் என்ன பண்றது இல்ல? இப்போ எல்லாம் சரிக்கு சமமா வாக்குவாதம் தான் பண்றாங்க. ஆமென். சொல்லுங்க, என்னதான் பண்றாங்க? நீ பேசுறது கரெக்டா? நீ சொல்றது நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளா? நீ சொல்றதை நான் கேட்கணுமா நான் சொல்றதை நீ கேட்கணுமா என்கிற நிலையில ஒவ்வொரு வீடுகளும் என்னதான் வருது? சில பேர் வாக்குவாதம் பண்ணாம அமைதியாவே முரட்டாட்டம் பண்ணுவாங்க. என்னது? அல்லேலூயா. முகத்திலேயே காட்டிடுவாங்க. முகத்துல காட்டினாங்கன்னா அவங்க கோபமா இருக்கிறாங்கன்னு அர்த்தம், அவங்க கிட்ட பேசக்கூடாதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. நான் சொல்லுகிறதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். வீடுகள்ல சமாதானம் வேண்டும். வீடுகள்ல தேவன் இன்னைக்கு வாசம் பண்ணணும்னு சொன்னா ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிற நீங்களும் நானும் ஆவிக்குரியவர்களாக வாக்குவாதத்தை நாம் என்ன பண்ணணும்? விட வேண்டும். அல்லேலூயா. வாக்குவாதத்தினாலதான் சண்டை ஆரம்பிக்குது. வாக்குவாதத்தினாலதான் ஒரு மனம் இன்னைக்கு குலைக்கப்படுகிறது. வாக்குவாதத்தினாலதான் உங்களுக்கும் இன்னைக்கு உங்க குடும்ப உறவிலும் அல்லது இன்னைக்கு தனிப்பட்ட காரியங்களிலும் ஆண்டவருக்குள்ள பலன் இல்லாமல் நாம் போய் விடுகிறோம். எனக்கு அருமையானவளை, சின்னதா ஆரம்பிச்சதுன்னு சொல்லுவோம். என்னது? ஆனா அது இவ்வளவு பெருசா வரும்னு நான் யோசிக்கவே
எல்லாரும் சொல்லுங்க, வாக்குவாதம் வேண்டாம். ஈசாக்கினுடைய தகப்பன் ஆபிரகாம் அதுல ரொம்ப தெளிவா இருந்தார். ஆவிக்குரிய ஒரு மனிதனா, ஒரு ஞானமாய் நடந்தார். வாக்குவாதம் எந்த இடத்திலும், உங்க வேலை ஸ்தலமா இருக்கட்டும், குடும்ப உறவா இருக்கட்டும், எந்த இடத்திலும் நமக்கு என்ன வேண்டாம்? வாக்குவாதம். யாரை குறித்தும் எதை குறித்தும் நாம் என்ன பண்ண வேண்டாம்? வாக்குவாதம். இரண்டாவது சொல்றார், நாம் சகோதரர். என்னப்பா? உண்மையாவே சகோதரர் தான். அதை திரும்ப அவர் ஞாபகப்படுத்துகிறார். ஆமென். அதை தான் இந்த இடத்துல நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த கேராரு பட்டணத்தார் 26ஆம் அதிகாரத்துல எல்லாரும் வந்து இவங்க கஷ்டப்பட்டு என்ன பண்றாங்க? துறவு தோண்டி எடுக்கிறாங்க. ஆனா அங்க வந்து என்ன பண்றாங்க? வாக்குவாதம் பண்ணுகிறார். இது எங்களுடைய இடம். 20வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கு மேய்ப்பருடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்கள் தன்னோடு வாக்குவாதம் பண்ணினபடியால் அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டான். நீங்க எந்த வேலை ஆரம்பிக்க விரும்பினாலும், உங்களோடு வாக்குவாதம் பண்ண விரும்புறாங்களா? என்ன பண்ணலாம்? ஈசாக்கு அவருடைய தகப்பன் செய்தது போல அதெல்லாம் பெருசாவே எண்ணாம, நீ எடுத்துக்கோப்பான்ட்டு அடுத்த துறவு தோண்ட என்ன பண்ணிட்டாரு? அடுத்த இடத்துக்கு போயிட்டார். ஆமென். எந்த வாக்குவாதமும் என்ன பண்ணல, அவர்களோடு செய்யவே இல்லை. நீங்க கவனித்து பார்த்தீர்களானால் 21ஆம் வசனம் அடுத்து சொல்லுகிறார், வேறொரு துறவை வெட்டினார்கள். அதை குறித்தும் என்ன வந்தாச்சு? ஆகையால் அதற்கு சித்தனா என்று. ஆமென். எதிர்ப்பு வந்தது, தடைகள் வந்தது. ஆமென். எல்லாவற்றிலும் கர்த்தர் இவனுக்கு பழுகி பெருகுவதற்கென்று ஒரு இடத்தை தேவன் உண்டாக்கினார். அந்த இடத்தினுடைய பேரு தான் ரெகோபோத். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்க வாக்குவாதங்களை, எதிர்ப்புகளை, போராட்டங்களை, தடைகள் எல்லாம் நீங்க தாண்டி வந்திருக்கலாம். இந்த 8வது மாதம் உங்க வாழ்க்கையிலும் ஒரு பெருக்கத்துல, ஒரு வளர்ச்சிக்குள்ள, ஒரு விசாலமான இடத்துல கர்த்தர் உங்களை என்னை கொண்டு வந்து நிறுத்துகிறார். ஆண்டவருக்கு நன்றின்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இன்றைக்கு ஒருவேளை என்ன நெருக்கத்துல இருக்கிறீங்கன்றது நான் அறியல, கர்த்தரை அறிந்திருக்கிறார். உங்க நெருக்கத்துல கர்த்தர் உங்களை விசாலத்துல கொண்டு வந்து என்ன பண்ண போறாரு? நிறுத்த போகிறான். எதிலெல்லாம் வளர்ச்சி இல்லை, பெருக்கம் இல்லைன்னு நினைத்து கொண்டு இருக்கிறீங்களோ, அந்த காரியங்களில் கர்த்தர் ஒரு பெருக்கத்தை, வளர்ச்சியை, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் உலக பிரகாரமான காரியத்திலும் என் தேவன் உங்களை என்ன பண்ண போறாரு? ஒரு வளர்ச்சிக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்த போகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 3 காரியத்தை நான் முக்கியமா உங்களோடு சொல்ல விரும்புகிறேன். ஈசாக்குக்கு ஆபிரகாமுக்கு என்ன வாக்கு பண்ணினாரோ அதுதான் ஈசாக்குக்கு ஆண்டவர் என்ன பண்ணினார்? நிறைவேற்றினார். ஆமென். ஈசாக்குக்கு வாக்குத்தத்தம் பண்ணினத யாக்கோபுக்கும் ஆண்டவர் நிறைவேற்றினார். இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் என்ன வாக்குத்தத்தம் பண்ணுகிறாரோ அது நிச்சயமாய் நிறைவேற செய்ய என் தேவனாலே கூடும். அல்லேலூயா. 2வது, இந்த இடத்துல நீங்க கவனித்து பார்த்தீங்கன்னா, இந்த அதிகாரத்துல பஞ்ச நாட்களிலே ஈசாக்கு விதை விதைத்தான். கர்த்தர் அவனை என்ன பண்ணினாராம்? அவனை 100 மடங்கு. ஆமென். ஈசாக்கு அந்த தேசத்துல விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன். சொல்லுங்க, பலன். ஆமென். ஈசாக்கு நல்ல விவசாயி. ஈசாக்கு அல்லேலூயா. அது மாத்திரம் அல்ல, நல்ல துறவு வெட்டக்கூடிய ஒரு ஆள். என்னது? சாதாரண வேலை இல்லை. சாதாரண வேலை மாதிரி நீங்க யோசிக்க வேண்டாம். கிணறு வெட்டுறது சாதாரண வேலையா? அப்போ ஒரு தடவை ஒருத்தர் மூடி போட்டாங்க, ஒரு பட்டணத்தார். திரும்பவும் அதை என்ன பண்றார்? தோன்றார். ஆமென். அந்த இடத்துல திரும்ப பிரச்சனை வருது, வாக்குவாதம் பண்றாங்க. திரும்ப அதை விட்டு இன்னொரு இடத்துல என்ன பண்றாரு? போய் துறவை தோண்டுகிறார். ஸோ நான் இந்த காரியத்தில் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிற ஒரு காரியம், நம்முடைய வாழ்க்கையில நாம் முன்னேறக்கூடாதபடி, நாம் ஆண்டவருக்குள்ள வளரக்கூடாதபடி எத்தனை தடைகள் வந்தாலும், எத்தனை மனிதர்கள் நமக்கு விரோதமாக எழும்பினாலும், நான் திரும்ப சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கையில முன்னேற்றத்தில் எழும்பக்கூடாதபடிக்கு எத்தனை தடைகள் வந்தாலும், எவ்வளவு பேர் நமக்கு விரோதமாக எழும்பினாலும்,
நாம் செய்ய வேண்டியதை ஆண்டவருக்குள்ளே செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஈசாக்குக்கு கிடைத்த வேலைக்காரங்க ரொம்ப பாக்கியசாலிங்க. என்னது? யாரோ எப்படி போ, நீ சண்டை போட்டா போடு, போடாக்கட்டி போ, வாக்குவாதம் பண்ணு, வாக்குவாதம் பண்ணாம போ. என் எஜமான் என் கூட இருக்கிறார், அவர் சொன்னார்னா அடுத்த நான் என்ன பண்ணிடுவேன், ஆரம்பிச்சுட்டு போய்கிட்டே இருப்போம். பாருங்க, எங்கேயும் சோர்ந்து போகாம அடுத்து அடுத்து என்ன பண்றாங்க, துறவை அவங்க தோண்டி போய்கொண்டே இருக்கிறாங்க. அல்லேலூயா. எவ்வளவு தடை வரட்டும், எத்தனை மனிதர்கள் தடையாக எழும்பட்டும், நாம் செய்ய வேண்டிய வேலையை நாம் சொல்லுங்க சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க, நாம் செய்ய வேண்டிய வேலையை சீக்கிரமா ட்ரை ஆயிருது, ட்ரை காஃப் ஆகுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாரோ செய்யறாங்க அப்படின்னு சொல்லி இல்லாம, நாம் செய்ய வேண்டிய வேலையை நாம் தான் என்ன பண்ணணும், செய்யணும். இன்னைக்கு ஒரு கஷ்டமான ஒரு வேலை தான் துறவு தோண்டுவது. ஆனா அதை அவங்க என்ன பண்ணல, கஷ்டமாவே எண்ணல. என் எஜமானுக்காக, என் எஜமானோடு இருக்கிற என் ஆண்டவருக்காக, அவர் எங்க கை காட்டினாலும், அவர் எங்க சொன்னாலும் நாங்க தோண்டுவதற்கு ரெடியா இருக்கோம், ஆயத்தமா இருக்கிறோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் செய்கிற வேலை யாருக்கு செய்கிறோம்? ஆமென். 2 ஆமென் வந்து. நீங்களும் நானும் செய்கிற வேலை யாருக்கு செய்யறோம்? உங்க வேலையை நீங்க யாருக்குன்னு செய்றீங்க? நைட்டும் பகலும் கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்களா, அது யாருக்காக உழைக்கிறீங்க? இப்பதான் வருது, கொஞ்சமா வருது சத்தமே. யாருக்காக உழைக்கிறீங்க சொல்லுங்க? எனக்காக, என் குடும்பத்துக்காக, என் பிள்ளைக்காக. அதுல எங்கேயாவது ஆண்டவருக்காக இருக்கா? ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, நான் சொல்ல விரும்புகிற முக்கியமான ஒரு காரியம், நம்மை தேவன் அழைத்திருக்கிறார், அந்த அழைப்பில தொடர்ந்து நம்ம ஓட வேண்டும். அது மாத்திரம் இல்ல, தேவன் நம்ம கொடுத்திருக்கிற பொறுப்புகள், கடமைகளை தொடர்ந்து நாம் என்ன பண்ணணும், செய்து கொண்டே இருக்க வேண்டும். நாம் முன்னேறி போய்கொண்டே இருக்க வேண்டும். யார் தடை பண்ணினாலும், யார் எழும்பினாலும், யார் நமக்கு விரோதமாய் பேசினாலும், அதெல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, காது கொடுத்து கேட்கவே கூடாது. வேலைக்காரருடைய வேலை என்ன, எஜமான் என்ன சொல்றாரு அதை தான் நான் கேட்கணும். ஆமென். உங்க வேலை ஸ்தலமா இருக்கட்டும், அல்லது உங்களுடைய காரியமா எதுவா இருந்தாலும், ஆண்டவருக்குள்ள முன்னேற முடியாம எதெல்லாம் உங்களுக்கு விரோதமாய் தடையா இருக்குதோ, அந்த தடைகளை நாம தான் என்ன பண்ணணும், தாண்டி முன்னேறணும். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு எக்ஸாம்பிளா கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. இப்போ முதல் இடத்துல ஈசாக்கு ஆரம்பிக்கிறாரு. அது என்னன்னா, பெலிஸ்தர் மூடி போட்ட இடம். ஆபிரகாம் ஏற்கனவே தோண்டி தண்ணி வந்த ஒரு இடம். அல்லேலூயா. அதை யார் மூடி போட்டது? பெலிஸ்தர் மூடி போட்டாங்க. ஆமென். அந்த துறவை என்ன பண்றாரு, தோன்றாரு. ஆமென். இப்ப வேலைக்காரன் கேள்வி கேட்கலாமா இல்லையா? ஆண்டவரை, ஏற்கனவே இதை என்ன பண்ணிட்டாங்க, மூடி போட்டாங்க. எஜமானனே, இதை திரும்பி வந்து தோண்டணுமா? ஆமென். திரும்ப இதை தோண்டணுமா? எந்த கேள்வியும் அங்க இல்லை. எஜமானை மிகவும் கனம் பண்ணினார்கள். எஜமான் என்ன சொல்லுவாருன்னு சொல்லி எதிர்பார்த்து கொண்டே இருந்தார்கள். எஜமான் சொல்லுகிற வார்த்தைக்கு மறு பேச்சே இல்லை. ஆனா அவங்க நம்பிக்கையோடு, உற்சாகத்தோடு, யார் எத்தனை தடை பண்ணினாலும் நான் போய் அடுத்த துறவை நான் என்ன பண்ணுவேன், தோண்டுவேன். உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய காரியம், நீங்க செய்ய வேண்டிய காரியத்தை தொடர்ந்து செய்யுங்க. கர்த்தர் உங்க சார்பில் செய்ய வேண்டியதை அவர் செய்து கொண்டே இருப்பார். யாருக்காகவும் எதுக்காகவும் நீங்க செய்த அந்த வேலைகளை என்ன பண்ணக்கூடாது, நிறுத்த கூடாது. சரி, ஆண்டவருக்காக செய்கிற ஊழியங்கள், சேவைகளை கர்த்தருக்காக தொடர்ந்து நீங்களும் நானும் செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. இவங்க சொல்றாங்க, அவங்க சொல்றாங்க, இவங்க பார்க்கறாங்க, அவங்க பார்க்கறாங்க. யார் பார்க்கறாங்களோ இல்லையோ, கர்த்தர் பார்க்கிறான். என் எஜமானாய் இருக்கிற என் ஆண்டவர் பார்க்கிறான். அவருக்காக நான் என்ன பண்றேன், செய்கிறேன். அது உங்க வீட்டு வேலையா இருக்கட்டும், அல்லது உங்களுடைய
இன்றைக்கு தொழில் வியாபாரமா இருக்கட்டும், அது இன்னைக்கு ஆபீஸ் வேலையா இருக்கட்டும், எந்த வேலையா இருந்தாலும் கர்த்தர் பார்க்கிறார். என் ஆண்டவருக்காக நான் என்ன பண்ணுகிறேன், இதை நான் செய்கிறேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு துறவு தோண்டுகிற ஒரு வேலை மிகவும் கடினமான ஒரு வேலை. சொல்லுங்க, கடினமான. ஆமென். யாருக்கு கடினமா உழைக்க பிடிக்கும்? நம்ம சபையில நிறைய பேர் கடின உழைப்பாளிகள்லாம் இருக்கிறாங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களை மாதிரி கடினமா உழைக்க யாராலும் முடியாது. ஹல்லேலூயா. சொல்ல மாட்டீங்கல்ல? சொன்னீங்களா? உள்ள இருக்கிறவங்களாம் சொன்னீங்களா? உங்களை மாதிரி கடினமா உழைக்கக்கூடிய ஆளு. சில பேர் காலையில வீட்டில் உட்கார்ந்தாங்கன்னா, டிவி ஆன் பண்ணாங்கன்னா முடிஞ்சு போச்சு. அதுதான் அவங்க உழைப்பு, அதுதான் அவங்களுடைய உழைப்பு. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் சொல்ல விரும்புகிற காரியம், ஒவ்வொரு தேவ பிள்ளையும் தங்களால் முடிந்த அளவு கடினமாய் உழைக்க வேண்டும். நீ ஆசீர்வாதம் பெறணும் விரும்பினால், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும் நீங்க விரும்பினா, உங்க உழைப்புல தான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வேற ஷார்ட்கட்ல, வேற எந்த வழியிலும் மேலேருந்து கூரையை பிச்சுட்டு ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார். நீ எவ்வளவு உண்மையாய் உன்னுடைய பொறுப்புகளில ஆண்டவரை கனப்படுத்தி ஆண்டவருக்காக நீ செய்யும் போது அதுல தான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். மற்றவர்களுடைய ஆசீர்வாதத்துல நீங்களும் நானும் ஒரு நாளும் என்ன பண்ணக்கூடாது. அல்லேலூயா. மற்றவர்களுடைய உழைப்பை உறிஞ்சி நாம் வாழக்கூடாது. சொல்றது நிறைய பேருக்கு புரியல. நேற்று தினத்திலும் தான் நான் சொன்னேன். மற்றவர்களுடைய உழைப்பு, மற்றவர்களுடைய ஆசீர்வாதத்துல நாம என்ன பண்ணக்கூடாது. 128 சங்கீதம் 2வது வசனம் வாசிங்க வேகமா. உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிட்றீங்களா? இல்ல மற்றவங்க ஓடி ஓடி உழைக்கிறாங்க, நான் உட்கார்ந்து சாப்பிட்றேன்னு உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கீங்களா? விசுவாசிய தேவ பிள்ளையே, வாலிப பிள்ளைகளே, உங்க உழைப்புல நீங்க சாப்பிடணும். ஆமென். உங்க உழைப்புல உன் கையின் பிரயாசத்தை தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அப்படிதான் பைபிள் சொல்லுகிறது. உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமோ. வீட்டில் உட்கார்ந்து அதிகாரம் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது. அப்ப நம்மளால முடிந்த வரைக்கும் நாமும் என்ன பண்ணணும், உழைக்கணும். குடும்பத்துல உதவியாய் இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. கடினமா உழைக்கலனாலும் பரவாயில்லை, அட்லீஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், உழைக்கணும். அப்போஸ்தலனாகிய பவுல் நிறைய இடங்களிலே அவர் போதனையா திருச்சபைகளுக்கு சொல்லும் பொழுது, தங்களால் முடிந்த வரைக்கும் தன் கைகளினால என்ன பண்ணணும், வேலை செய்யணும். குறிப்பிட்ட வயது வரைக்கும் தான் பெற்றோர்கள், அதற்கு பின்பு. ஆமென். அப்போ நம்ம உழைக்காம உட்கார்ந்துக்கிட்டு நம்ம எதையுமே செய்யாம, எங்க அம்மா பார்த்துக்குவாங்க, அப்பா பார்த்துக்குவாங்க, இவங்க செய்வாங்க, அவங்க செய்வாங்க, அண்ணன் செய்வாரு, இப்படி செய்வாருன்னு நம்ம சொல்லுவோமானால், ஆண்டவர் உங்க கரத்தை எப்படி ஆசீர்வதிப்பாரு? ஆமென். ஈசாக்குடைய வேலைக்காரர்கள் எப்பொழுதும் உழைப்பதற்கு, துறவு தோண்டுவதற்கு அவங்க ரொம்ப ஆயத்தமா இருந்தாங்க. ஆமென். அவருக்கு எவ்வளவு தடை வரட்டும், எஜமானுக்கு விரோதமா எத்தனை பேர் எழும்பினாலும் அதை குறித்து அவங்க கவலைப்படவும் இல்லை, பயப்படவும் இல்லை. அடுத்து அடுத்து துறவை தோண்டுவதற்கு அவங்க ஆயத்தமாவே இருந்தாங்க. கிட்டத்தட்ட இந்த இடத்துல 4 துறவை தோண்டிடுறாங்க. என்னது, ரெகோபோத் ஆண்டவர் உனக்கு வச்சுட்டா இருப்பா, இது உனக்கு போதும்னு சொல்லி அங்க அப்படியே நிப்பாட்டர்ல. ஆமென். என்னது, இவ்வளவு நாள் உனக்கு தடையா இருந்தாங்க, வாக்குவாதம் வந்துச்சு, எல்லாம் வந்தது. கர்த்தர் உன்னை விசாலத்துல கொண்டு வந்திருக்காரு. இங்க நீ பழுகி பெருகலாம். இதுதான் உனக்கு கர்த்தர் உனக்கு கொடுக்கிற இடம், இதுதான் உனக்கு ஆசீர்வாதம், இதுதான் உனக்கு ரெகோபோத். ஆண்டவர் சொல்லிட்டார். இந்த வார்த்தையை கொடுத்த பிறகு அப்படியே உட்கார்ந்துடல, திரும்ப இன்னொரு இடம். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க, இன்னொரு இடம், இன்னொரு துறவு. இப்பதான் நான் சத்தியத்தை இன்னும் கொஞ்சம் சொல்லணும்னு விரும்புறேன். ஆமென்.
கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை. ஆமா, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க தான் அந்த துறவு. போற இடத்துலலாம் சில பேர் உங்களை மூடி போடுவாங்க, சில பேர் உங்களுக்கு விரோதமா பேசுவாங்க. ஆமா, பெருசா பைபிள் தூக்கிட்டு வந்துட்ட, நீலாம் என்ன பண்ற, சுவிசேஷம் வேற சொல்ற. யார் என்ன வேணா சொல்லட்டும், சொல்லுங்க, யார் என்ன வேணா, நான் ஆண்டவருக்காக செய்வேன், நான் ஆண்டவரை மகிமைப்படுத்துவேன், நான் ஆண்டவரை உயர்த்துவேன். சொல்லுங்க, நீங்க தான் அந்த துறவு. போற இடத்தெல்லாம் என்னவா இருக்கணும், ஊற்று வரக்கூடிய ஒரு இடமாய் நம்ம மாறிவிடணும். கை வைக்கிற இடம்லாம் என்ன வரணும், சத்தமா சொல்லுங்க, கீழே தண்ணீர் ஊற்று வரணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க கை வைக்கிற இடம்லாம் கர்த்தர் ஒரு துறவை உண்டாக்குவா, ஒரு நீரூற்ற உண்டாக்குவா. பாதம் ரொம்ப அழகப்பான, போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே, போகும் இடமெல்லாம் பரிசுத்தமே, சேரும் இடமெல்லாம் ஆறுதலே, சேரும் இடமெல்லாம் ஆறுதலே, செல்லும் இடமெல்லாம் செழிப்புதானே. உண்மையா? நீங்க போற இடத்துல எல்லாம் என்ன வரணும், செழிப்பு வரணும். ஆமென். கர்த்தர் உங்களை ஒரு துறவா வச்சிருக்கிறாருன்னா, ஈஸியா நம்ம சுத்தி இருக்கிறவங்க தடை பண்ணுவாங்க, ஈஸியா நம்மளை எதிர்த்து நிற்பாங்க, நீ பேசாதன்னு சொல்லுவாங்க, நம்மளை அழகா வாயை மூடிடுவாங்க. ஆமென், ஹல்லேலூயா. நான் சொல்லுங்க, நான் எங்க போனாலும் நான் துறவா இருப்பேன், நான் எங்க போனாலும் நீர் ஊற்றா இருப்பேன். சங்கீதம் 1:3 என்ன சொல்லுகிறது, வாசிங்க வேகமா. அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து. சொல்லுங்க, யார் அது இருப்பான்றது? யார் அவங்க இருப்பாங்க, இவங்க இருப்பாங்கலாம், அப்படியா? ஆமென், அல்லேலூயா. இப்ப எல்லாரும் சொல்லுங்க, அந்த இடத்தை, அந்த வசனத்தை எல்லாரும் எடுத்தீங்களா? எடுத்து அவன் என்ற இடத்துல உங்க பேரை போட்டு வாசிக்க போறீங்க. ஆமென். என்னது, நீங்க தான் சத்தமா விசுவாசத்தோட சொல்லி வாசிக்க போறீங்க. அவன் வர இடத்துல. ஆமென். வாசிக்கலாமா? ஜான் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பான். ஜான் செய்வதெல்லாம், உள்ள சத்தமே கேட்கல எனக்கு. ஆமென். விசுவாசத்தோடு சொல்லுகிறேன், பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. ஆமென். நீங்க நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தின் தன் கனியை தந்து. எனக்கு ரொம்ப வயசாயிருச்சு, என்னால முன்ன மாதிரிலாம் ஓட முடியல, ஒடியார முடியல. உங்களுக்கு தெரியுமா? ஆமென். மோசே 80 வயசுல தான் கர்த்தர் தெரிந்து கொண்டு எகிப்தை கலக்குன்னு கலக்கி ஆண்டவர் விடுதலையாக்கி வெளியில கொண்டு வந்தார். அல்லேலூயா. 80 வயசுக்கு அப்புறம்தான். அல்லேலூயா. பைபிள்ல இருக்கிற நிறைய தேவ மனிதர்களை கர்த்தர் எங்க தான் பயன்படுத்தினார், எப்பதான் பயன்படுத்தினாரு? ஆபிரகாமுக்கு எத்தனை வயசுல பிள்ளையை கொடுத்தாரு? 40 வயசா? ஆண்டவரால் முடியுமா? அப்போ இங்க இருக்கிற 50 வயசு ஆன உடனே எல்லாம் என்ன ஆயிருச்சு? எல்லாம் நெட்டெல்லாம் போயிடுச்சு, எனக்கு லூஸ் ஆயிருச்சுன்றாங்க. இல்ல பிரியமானவர்களே, தன் காலத்தின் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல கர்த்தர் உங்களை என்ன வைக்க விரும்புகிறான். நீ போற இடத்தெல்லாம் நீர் ஊற்றாய் இருக்கணும், நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்ட இன்னைக்கு ஒரு மரமாய் நாம் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், நீங்க செய்வதெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுவான். உன் கையின் பிரயாசத்தை நீங்க சாப்பிடும்படி கர்த்தர் உங்களை விசாலத்துல கொண்டு வந்து வைப்பான். உங்களுக்கான ஒரு பெருக்கத்தின் ஒரு மாதம், உங்களுக்கான ஒரு வளர்ச்சியின் ஒரு மாதம், உங்களை விசாலத்துல கொண்டு வந்து நிறுத்துகிற ஒரு மாதம். உங்க நெருக்கம் என்னவா இருந்தாலும் கர்த்தர் அறிந்திருக்கிறான், உங்களை விசாலத்துல கொண்டு வந்து வைப்பான். ஆமென். குடும்ப வாழ்க்கையில நெருக்கம், பைனான்சியலா நெருக்கம்,
வேலை ஸ்தலத்துல நெருக்கம், என்ன நெருக்கமாய் இருந்தாலும் கர்த்தர் உங்களை ரெகோபோத் உங்க வாழ்க்கையில தொடங்கும்படி, உங்களை விசாலத்துல கொண்டு வந்து நிறுத்தும்படி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி தான் விரும்புகிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஆண்டவருக்காக ஒரு இன்னைக்கு நீர் ஊற்றாய் நம்ம மாறிடணும். இயேசு கிறிஸ்து அவர் தான் ஜீவ தண்ணீர். ஆமென். நம்ம போற இடத்துல எல்லாம் கொஞ்சம் என்ன உண்டாக்கிடணும் சொல்லுங்க. நீங்க போற இடத்தெல்லாம் லைஃப் இருக்கணும், வாழ்க்கை செழிக்கணும். அல்லேலூயா. சமாதானம் உண்டாகணும். உண்டாகுதான். ஸோ தொடர்ந்து நீங்க இந்த பகுதியில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தில் நீங்க தொடர்ச்சியா நீங்க பார்ப்பீர்களானா, கிட்டத்தட்ட 4 துறவை தோண்டுகிறாங்க. சொல்லுங்க, 4. ஒரு துறவை மூடி போட்டாங்க, ஒரு துறவை தங்களுக்கென்று பிடுங்கிட்டாங்க. வலுக்கட்டாயமா எங்களுக்குரியதுன்னு சொல்லி என்ன பண்ணாங்க, பிடுங்கி கொண்டாங்க, வாக்குவாதம் பண்ணினாங்க. அல்லேலூயா. சொல்லுங்க, எப்படியா இருந்தாலும் போற இடத்துல எல்லாம் இந்த துறவு என்ன தெரியுமா, ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு ப்ரேயர் செல்லு, ஒவ்வொரு இடத்துல ப்ரேயரு குரூப் செல்ல ஆரம்பிச்சிடணும். அல்லேலூயா. உங்க பகுதியில் உங்க இடத்துல ஒரு துறவா நீங்க மாறிடணும். அல்லேலூயா. சொல்லுங்க, ஒரு துறவா மாறிடணும். உங்களை சுத்தி எங்கெல்லாம் போறீங்களோ, ஒருவேளை அது தடையா இருக்குது, அங்க வந்து யாரும் பண்ண முடியல, பரவாயில்ல, கர்த்தர் அதை இன்னொரு விதத்துல யாரை கொண்டு எப்படி என்ன பண்ணுவார், செய்வார். நான் இன்னொரு இடத்துல நான் என்ன பண்ணுவேன், போய் ஆரம்பிக்கிறேன். இங்க இருக்கிற ஒவ்வொரு துறவும் ஊற்றுகளா மாறி நீங்க போய் துறவு வெட்ட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, அல்லேலூயா, அந்த ஊற்றை யாரும் தடை பண்ணவே, அது கர்த்தர் உண்டு பண்ணுகிற ஊற்று. அல்லேலூயா. கர்த்தர் உண்டு பண்ணுகிற ஆசீர்வாதம். நீங்களும் நானும் செய்ய வேண்டியது துறவை மாத்திரம் வெட்டணும். சொல்லுங்க, என்ன செய்யணும்? ஊற்றை யார் தான் கொண்டு வர முடியும்? ஊழியம் செய்வது யாருடைய வேலை? சுவிசேஷம் அறிவிப்பது யாருடைய வேலை? ஆண்டவருக்காக சேவை செய்வது யாருடைய வேலை? ஆண்டவருக்காக கொடுப்பது யாருடைய வேலை? உள்ள இருக்கிறவங்க யாரும் சொல்லவே மாட்டீங்க. ஊழியம் செய்வது யாருடைய வேலைமா? ஆமென். அப்போ நம்ம செய்ய வேண்டியதை நம்ம செஞ்சா கர்த்தர் செய்ய வேண்டியதை, துறவை வெட்டுங்க. இது இனி காலம் செல்லாது. போற இடங்களில் எங்க ஊழியம் செய்ய முடியும், எங்க தேவனை மகிமைப்படுத்த முடியும், எங்க தேவனை உயர்த்த முடியும், எங்க தேவனுக்கு ஒரு நீர் ஊற்றுகளாய் நீங்களும் நானும் மாற முடியும் என்பதை உணர்ந்து ஆண்டவருக்காக நாம் செயல்பட வேண்டும் என்று தேவன் அழைக்கிறான். ஈசாக்குடைய வேலைக்காரர்கள் திறமைசாலிகள். சொல்லுங்க, யாரும் சொல்ல மாட்டீங்க. ஈசாக்குடைய வேலை ஆட்கள் திறமைசாலிகள். பாஸ்டர் ஜான் ஆல்பர்ட் அவருக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற விசுவாசிகள் எல்லாரும் திறமைசாலிகள். நான் நம்புகிறேன். நீங்களும் எல்லாம் யாருங்க தான்? கர்த்தர் உங்களை கொண்டு வருகிற நாட்களில் ஆண்டவர் துறவுகளை ஏற்படுத்துவாராக. கஷ்டம்தான், போய் ஊழியம் செய்யணும். 2 பேருக்கு போய் சொல்லணுமா? நாங்கள் இதுவரைக்கும் அந்த 2, 4 பேர், 5 பேருக்கு தான் பிரசங்கம் பண்ணிட்டு வரோம். கர்த்தருடைய நிறைவு நடத்துதலை நாங்கள் பார்க்கறதுனால தான் ஓடுறோம். கர்த்தரங்க அசைவாடுகிறான். அல்லேலூயா. அதை குறித்து தானே உங்களோடு பகிர்ந்து கொண்டாங்க. ஆரம்பம் அற்பமாக இருக்கும். சொல்லுங்க, ஆரம்பம். துறவு தோண்டும் போது கஷ்டமா தான் இருக்கும். ஆண்டவருக்காக ஊழியத்திற்கு அர்ப்பணித்து போய் ஜெபம் பண்ணணுமா, பைபிள் ஸ்டடியில் அட்டெண்ட் பண்ணணுமா, ஆமென், சுவிசேஷ ஊழியத்துக்கு வரணுமா, கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். சொல்லுங்க, ஆரம்பம் அற்பமா தான் இருக்கும், ஆனால் முடிவு, அல்லேலூயா, முடிவை என்ன பண்ணுவார்? சம்பூர்ணமா மாற்றுவான். அது தேவனுடைய வேலை. நீரூற்றுகளை உண்டாக்குவது தேவனுடைய வேலை. நம்ம ஆரம்பிக்க வேண்டியதுதான் நம்முடைய வேலை. என்னது? ஒரு ஸ்டெப்பை எடுத்து ஆண்டவருக்காக முன்னாடி வந்துட்டீங்கன்னா அவர் உங்களுக்காக என்ன பண்ணுவார்? 2 அடி எடுத்து வைப்பார். ஆமென். நம்முடைய ஆண்டவர் அவ்வளவு வல்லமை உள்ள ஆண்டவராக இருக்கிறார். ஆகவே எனக்கு அருமையானவர்களே, உங்களை விசாலத்தில் கொண்டு வருவதுடைய நோக்கம் என்ன?
உங்களை கர்த்தர் பெருக செய்வதனுடைய நோக்கம் என்ன? நீ போற இடத்துல எல்லாம் ஒரு நீர் ஊற்றான், ஒரு துறவா நீ மாற வேண்டும். அநேகருக்கு நீ ஆசீர்வாதம் உள்ளவர்களாய் மாறணும்னு தான் ஆண்டவர் விரும்புகிறான். இந்த ஈசாக்கு வேற வேலையே இல்லை, ஏன் போற இடத்தெல்லாம் துறவை தோண்டணும்? சொல்லுங்களேன். ஈசாக்குக்கு வேற வேலை இல்லையா? ஏன் போற இடத்தெல்லாம் வேலைக்காரங்களை வச்சு துறவு தோண்ட வைக்கணும்? யாரும் சொல்ல மாட்டீங்க. சீக்கிரம் முடிச்சிடலாம், ஜெபம் பண்ணலாம். விவசாயி, ஆடு மாடுகள், துறவு ஒரு நாளும் வீணாய் போகவே எல்லாருக்கும் பிரயோஜனமா? சொல்லுங்க, எல்லாருக்கும். கர்த்தர் உங்களை துறவா நீர் ஊற்றா வச்சுட்டாருன்னா ஒரு நாள் நீங்க வீணா போவே ஆண்டவர் விடவே மாட்டாரு. நீ போற இடத்துல எல்லாம் எப்படிதான் இருப்ப? அல்லேலூயா. எல்லாருக்கும் நீங்க ஆசீர்வாதம் உள்ளவர்களாய் மாறுவீர்கள். ஆமென். இன்னைக்கு என் வாழ்க்கை நான் இப்படி இருக்கிறேன், அப்படி இருக்கிறேன், என் பிரச்சனை இப்படி இருக்கு, என் போராட்டம் இப்படி இருக்கு, யாருக்கு தெரியும்னு சொல்லி நீ அப்படியே கலங்கிட்டே இருந்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றார், நீ அதெல்லாம் பார்த்து யோசிக்கிட்டே இருக்காது. கவலைப்படுகிறதுனால ஒரு முளத்தை கூட்டவோ குறைக்கவோ உன்னால முடியவே. விசுவாசியே, துறவாய் மாறு. நீர் ஊற்ற கர்த்தர் கொண்டு வருவார். நீ எழும்பினா, நீ செயல்பட்டா, ஆண்டவருக்காக ஓடினா கர்த்தர் உன்னை பயன்படுத்துவான். உட்கார்ந்துகிட்டே இருந்தா துறவு வராது, ஆத்துமா வராது. உட்கார்ந்த இடத்துல ஆத்துமா வருமா? நீ ஓடினா, நீ சொன்னா, நீ வெட்ட ஆரம்பிச்சா ஆத்துமா நிச்சயமா வரும். அங்கிளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவரை கொஞ்சம் தூரம் எங்கேயாவது உங்க கூட கூட்டு போய் பாருங்க. ஃப்ரீயா இருக்க டைம்ல என்ன செய்யறாரு உங்களுக்கே தெரியும். ஆமென். அவர் கிடைக்கிற கொஞ்ச நேரம் ஃப்ரீயா இருந்தாலும் சரி, ஒன்று ட்ராக்ஸ் கொடுப்பாரு, இல்லை சுவிசேஷம் அறிவிக்க போயிடுவார், இல்லை ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய ஏதாவது ஒரு விதத்தில் நேரத்தை பயன்படுத்தும். நீங்களும் நானும் முன்மாதிரியா நமக்கு முன்னாடியே தான் இருக்கிறாங்க. நம்மளும் அப்படி மாறணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். நம்முடைய வாஞ்சை, நம்முடைய விருப்பம் எல்லாம் தேவன் மேல இருக்க வேண்டும். தேவனுக்காக எதையாவது செய்வதற்கு நம்மை நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். எப்போ பார்த்தாலும் நமக்கே ஓடிட்டு நமக்கே உழைச்சிட்டு கடைசியில் மூக்கு உறிஞ்சிட்டு, ஆண்டவரே என் பிரச்சனை உங்களுக்கு தெரியுமா, ஆண்டவரே என் கண்ணீர் உங்களுக்கு தெரியுமான்னா, நீ ஓடின ஓட்டெல்லாம் பைபிள் சொல்லுகிறபடி மனுஷனுடைய ஓட்டம் கடைசியில் மனதிற்கு சஞ்சலமும் வருத்தம் தான் உண்டாக்கும். அல்லேலூயா. 91ஆம் சங்கீதம். ஏன்னா நம்ம அதை வாசாதான் நல்லது. ஒன்பதாவது 10ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. 90ஆம் சங்கீதம் 9:10. எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம் இருந்தாலும் அதன் மேன்மையானது என்னதான்? வருத்தமும் சஞ்சலமுமே. யாராவது இங்க காலையிலேருந்து கஷ்டப்பட்டு மாசம் முழுசா உழைச்சிட்டு யாராவது உங்க மனம் சஞ்சலப்படாம வருத்தப்படாம இருக்குதா? பெருமூச்சு விடாம இருந்திருக்கீங்களா? சொல்லுங்க. இல்ல புலம்பாம முறுமுறுக்காம இருந்திருக்கீங்களா? என்ன வேலை செஞ்சு என்ன கஷ்டப்பட்டு இதுங்களுக்கு தம்பாச்சி போட்டு ஒரு நிம்மதியே இல்லையே, சமாதானமே, காசு நிக்க மாட்டுதே, வருமானம் ஒன்றும் இருக்க மாட்டுதே, கடன் 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 தான், பிரச்சனை பிரச்சனை, தேவை தேவை தேவை. உனக்கே நீ ஓடிக்கிட்டே இருந்தா உன் மனம் சஞ்சலம் வருத்தம் அடைந்து கொண்டு தான் இருக்கும். உங்களுக்காக ஓடிக்கொண்டு இருந்தா உங்க மனம் சஞ்சலத்தில் நிறைந்து கொண்டு தான் இருக்கும். அது வருத்தம். அது உங்களுக்கு மேன்மையா இருக்கிற மாதிரி இருக்கலாம். நான் உழைக்கிறேன், நான் கஷ்டப்படுறேன், நான் செய்யறேன், நான் பண்றேன்னு எல்லாம் சொல்லலாம். கடைசியில அது உங்களுக்கு என்னவா தான் இருக்கு?
சஞ்சலமான வருத்தமா தான் இருக்கு. இன்னும் பிரசங்கில நிறைய காரியத்தை அதை குறித்து சொல்றாரு. ஆமென். மனுஷன் இந்த பூமியில பிறந்த மனுஷனுடைய வாழ்நாட்கள் குறுகினவனாய் இருக்கிறான். அது மாத்திரம் இல்ல, அவன் இன்றைக்கு சஞ்சலம் நிறைந்தவனா, மன வருத்தம் நிறைந்தவனாவே இருக்கிறான். அவன் வேலை செய்து முடித்த பிறகு அவன் அலுப்புள்ளவனாய் இருக்கிறான். ஆமென். வேலை செஞ்சு முடிச்சு எப்படி இருக்கிறான்? அசதி உள்ளவனா, உடம்பு வலியெல்லாம் வலியா மாற்றப்படுகிறது. ஐயோ, இதுக்கு மேல என்னால உழைக்க முடியாது, சோர்ந்து போகிறான், தளர்ந்து போகிறான். ஆமென். நீ ஆண்டவருக்காய் ஓடும் போது, ஆண்டவருக்காக நீ நீர் ஊற்றா, நீ இன்னைக்கு ஒரு துறவாய் மாறும்போது கர்த்தர் உன்னை ஓட வைப்பார். நீ ஓடினாலும் சோர்ந்து, அல்லேலூயா, நடந்தாலும் நீ சோர்ந்து போக மாட்ட, ஓடினாலும் இளைப்படைய மாட்டாய். ஆண்டவருக்காக தொடர்ந்து ஓட தேவன் பலன் கொடுத்து கொண்டே இருப்பான். ஓடிதான் பாருங்களேன். பக்கத்துல சொல்லுங்க, ஓடிதான் பாருங்களேன், செஞ்சுதான் பாருங்களேன். கர்த்தருக்காக கொடுத்துதான் வராது சில பேருக்கெல்லாம். ஆமென். இன்னைக்கு என்ன புரிஞ்சுன்னு எனக்கு தெரியல. இந்த மாதம் உங்களை துறவு, எவ்வளவு துறவா இருந்தாலும், எத்தனை பேர் தடை பண்ணினாலும், எத்தனை வாக்குவாதம் உண்டானாலும் நாம் என்ன பண்ண வேண்டியதில்லை, சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் உங்களை என்னையும் ரெகோபோத் என்கிற இடத்துல கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். அவர் நம்மை விசாலத்துல கொண்டு வந்து நிறுத்துவான், நம்மை பெருக்கத்துல கொண்டு வந்து நிறுத்துவான். அல்லேலூயா. கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி நம்ம பார்க்கலாம்.